எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. பொதுவாவே எல்லாரும் கேட்கிற அ சமமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் வந்து பாருங்க. எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க போட்டிருக்க கேஸ் என்னது? அது என்ன கேஸ்? ஆன்லைன்ல லிங்க் தாங்க. நாங்களும் வாங்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நெறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கேஸ் சொல்லுங்க. பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க ஸ்மார்ட் போனுக்கு பெஸ்டான கேஸ் என்ன? ஸோ பார்ப்போம். பெஸ்டான கேஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பொதுவாவே கேஸ் ஆகும்போது 2 கேஸ் தான் நம்மளுக்கு மைண்டுக்கே வரும். ஒண்ணு வந்து பேக் கேஸ், அதாவது நீங்க பேக் மட்டும் போடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கேஸ், வெறும் பேக் மட்டும் போடுற மாதிரி. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஃபிளிப் கேஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபிளிப் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டரான ப்ரொடெக்ஷன் எப்பயும் எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிளிப் கேஸ் தான் கொடுக்கும். அதுவும் லெதர் கேஸ். இந்த மாதிரி ஒரு லெதர் கேஸ் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது ஒரு லெதர் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லெதர் கேஸ் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டராவே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் கண்டிப்பா ஸ்மார்ட் போனுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெதர் கேஸ் வந்து நீங்க ஸோ பெட்டரான ப்ரொடெக்ஷன் எப்பயும் இந்த மாதிரி லெதர் கேசஸ் வந்து, அதுவும் ஃபிளிப் கேசஸ் வந்து ரொம்ப ரெக்கமெண்டட். ஆனா நம்ம பொதுவாகவே ஃபிளிப் கேஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டைலா இருக்காது, பிளஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. எப்ப பார்த்தாலும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி புடிச்சுக்கிட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாதனால பொதுவாக லெதர் கேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க என்ன உங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிளிப் கேஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரொடெக்டடா இருக்கும். ஏன்னா இப்படி விழுந்தாலும் ப்ரொடெக்ஷன் இருக்கும், இப்படி விழுந்தாலும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கேஸ்ல வந்து இப்படி விழுந்தா ப்ரொடெக்ஷன் இருக்காது, பின்னாடி விழுந்தா மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெதர் கேசஸ் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபிளிப் கேசஸ் வந்து, ஆனா நம்ம ஃபிளிப் கேஸ் அவ்வளவா ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ அது வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி கேசஸ் இருக்கும், பேக் கேசஸ். ஸோ பேக் கேசஸ்ல நமக்கு நிறைய வரும். பேக் கேஸ்ல இந்த மாதிரி ரப்பர் கேசஸ் இருக்கும். ஸோ ரப்பர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரிப் இருக்கும் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லாட்டி ரெண்டாவது கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரக்டு கேஸ் இருக்கும். இந்த ரக்டு கேஸ் வந்து ரொம்ப நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நல்லா ரக்டா இருக்கும். இது ரப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ரக்டா இருக்கும். ஸோ கீழே வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸ்மார்ட் போனுக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸா செகண்ட் டைப். தேர்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேஸ். ஸோ பிளாஸ்டிக் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி உங்களுக்கு பிக்சர்லாம் இருக்கும், ஸ்டைலா இருக்கும் கேஸ் வந்து. ஆனா வந்து ப்ரொடெக்ஷன் அவ்வளவா இருக்காது. ஸோ பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பிடிச்சாலே போதும் உங்களுக்கே, இப்படி பாருங்க, இப்படி பிடிச்சாலே அப்படியே ஸ்லிப்பரி, ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நேக்கடாவே யூஸ் பண்ணலாம். இப்போ பிக்சல் 2 அந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து அவங்களுக்கு கிரிப் கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிப் கொடுக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ ஸ்மார்ட் போன் வந்து நல்லா கிரிப்பியா தான் இருக்கும் அந்த கோட்டிங் கொடுத்தனால. ஸோ நீங்க கேஸை யூஸ் பண்ண தேவையில்ல, நீங்க சேஃபா யூஸ் பண்ணாலே போதும். அப்படி இல்லாட்டி நம்ம கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பயும் கேஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ரக்டு கேஸ் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரக்டு கேஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா பிடிக்கலையும் நல்லா ஸ்மார்ட் போன் நல்லா கிரிப் இருக்கும். இந்த கிரிப் பாருங்க, ஃபுல்லா பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸும் சூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ரப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி கிரிப் இருக்கு. சோ நீங்க எப்பயும் எந்த கேஸ் சூஸ் பண்ணாலும் ஸ்டைல பார்க்க மாட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பின்னாடி இந்த மாதிரி ரப்பர் கேசஸ் வந்து பின்னாடி கிரிப் இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சா கீழே வந்து போக கூடாது. இந்த மாதிரி கேசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கிரிப் இருக்கும். அப்போ உங்க ஸ்மார்ட் போன் அவ்வளவு சீக்கிரமா கீழே விழாது. அது இல்ல, எனக்கு ஸ்டைலா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். நீங்க அப்படி பிடிச்சோடே கீழே வரும். இந்த மாதிரி கேஸ் நான் யூஸ் பண்ணி தான் என்னோட எம்ஐ மேக்ஸ் வந்து சதறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப காஸ்ட்னா தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து ஸ்டைலுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணும். இல்லாட்டி இந்த மாதிரி கேஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேஸ் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இன்பேஸ் கேசஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். ஸோ இன்பேஸ் கேசஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நானும் இன்பேஸ் கேஸ் யூஸ் பண்றேன். ஸோ இந்த கேஸும் ஒரு இன்பேஸ் கேஸ் தான். ஸோ நீங்களும் அந்த இன்பேஸ் கம்பெனி கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப இந்த மாதிரி ரக்டான கேஸ்லாம் நிறைய ப்ரொடெக்டடா இருக்கும். அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு டைப் இல்லாம கேஸ்ல வந்து இன்னொரு டைப் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்மார்ட் போன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்மார்ட் போன் சைட்ல மட்டும் வரும். ஸோ இதுதான் ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன் சைட்ல மட்டும் வரும். இப்படி, அதாவது கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ டீப்லாண்ட் கூட அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் இருக்கும். அந்த சைடுல மட்டும் பிடிக்கிற மாதிரி, அது கூட ரொம்ப ப்ரொடெக்டட். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் போன் எப்படி இப்படிதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அது இந்தியாவில் அவ்வளவா எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் கிடைக்காது. சில ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இல்லாட்டி நீங்க அலி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இடத்துல தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கேஸ். இந்த டைப் ஆஃப் லெதர் கேஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் ஸ்டைலிங் இருக்கிறதுனால யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஸோ வந்து ரக்டு கேஸ் எப்பயும் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆனா ரக்டு கேஸ்க்கு வந்து ஒரு இது பாட்டம் எப்படி சொல்ற டவுன்ஃபால் இருக்கு. அந்த டவுன்ஃபால் என்னன்னு சொல்லி நான் சொல்லி தரேன். இது இந்த மாதிரி கேஸ் வந்து நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். எப்பயும் ஒரு கேஸ் செலக்ட் பண்ணா பின்னாடி கிரிப் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஸ்டைல் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, பிளாஸ்டிக் நல்லா டியூரபிளா தான் இருக்கும். ஆனா பின்னாடி கிரிப் இருக்காது. கிரிப் இல்லாட்டி கீழே விழுந்துரும். என் ஃப்ரெண்ட் ஒரு டைம் ஏவன் வச்சிருக்கான். எம்ஏ பின்னாடி கிரிப் இல்ல. அவனும் இந்த மாதிரி ஒரு
பிளாஸ்டிக் கேஸ் தான் போட்டிருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா உனக்கு 2 தடவை கீழே விழுந்துச்சு, 2 தடவை கிளாஸ் போயிடுச்சு, 6000 ரூபாய் செலவு பண்ணிருக்கான். ஒரு தடவை 3000 ஒரு தடவை 3000. ஸோ எப்பயும் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி கிரிப்ட் கேஸ் எப்பயும் வாங்க. ஸோ கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த ரக்ட் கேஸ் ஃபிளிப்கார்ட் அமேசான்ல போட்டாலே உங்களுக்கு ரக்ட் கேஸ் எல்லாம் கிடைக்கும். அது இல்லாட்டி பர்சனலா கூட போய் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த இன்பேஸ் கம்பெனி கேளுங்க. இன்பேஸ் கம்பெனில வந்து கேசஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது 360 ப்ரொடெக்ஷன் கேஸ் நீங்க எந்த கேஸா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெம்பர் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்து ரெண்டு விதமான டெம்பர் தான் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் டெம்பர், இன்னொன்னு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 3D டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் டெம்பர் வந்து நம்மளுக்கு நார்மலாவே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா சைட்ல தான் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம 3D குர்லா கிளாஸ் இருக்கிறதுனால சைட்ல வந்து போன் வந்து பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆகிறதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ல எல்லாம் ஒட்டாது. அதுதான் 3D கிளாஸோட இது டிஸ்அட்வான்டேஜ். கரெக்டா ஒட்டிச்சுன்னா ஓகே, ஆனா ஒட்டலனா அது திருப்பி திருப்பி வெளில வந்துடும். ஸோ நீங்க 3D தான் ஆக்சுவலி நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா சைட்ல எல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். நார்மல் டெம்பர் தான் சைட்ல ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஆனா அதுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பருக்கு நீங்க எந்த மாதிரி கேஸ் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ் யூஸ் பண்ணலாம், இந்த கேஸ் எந்த கேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு 3D டெம்பர் போட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை கரெக்டா ஒட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதர் இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணலாம், இந்த பிளாஸ்டிக் கேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் சொன்ன ரக்டி கேஸ் மட்டும் நீங்க யூஸே பண்ண முடியாது. ரக்டி கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து அதனால ஃபர்மா இருக்கிறதுனால சொன்ன மாதிரி அந்த 3D டெம்பர் வந்து வந்துடும். ஸோ நீங்க ரக்டி கேஸ் போட்டீங்கன்னா நீங்க நார்மல் டெம்பர் கிளாஸ் போடுங்க. நார்மல் டெம்பர் கிளாஸ் ஓகே, இல்ல எனக்கு 3D டெம்பர் தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரக்டி கேஸ் ரூட் அவுட் பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி பின்னாடி கிரிப் இருக்க கேஸா வாங்குங்க. சோ இந்த கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டான கேஸ். நான் 100 rupees தான் வாங்கினேன். அதே சமயத்துல இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 400 rupees வாங்கினேன். சோ இந்த மாதிரி ரக்டி கேஸ் இல்லாட்டி இந்த மாதிரி பின்னாடி கிரிப் இருக்கிற கேஸ் தான் எப்பயும் ஸ்மார்ட் போனுக்கு ப்ரொடெக்டட். சோ இந்த மாதிரி கேஸை நீங்க வாங்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஃபிளிப் கேஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தாங்க. மோஸ்டா இந்த மாதிரி டிசைனர் கேஸஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தாங்க. உங்களுக்கு டிசைன் தான் ரொம்ப முக்கியம், அப்படிதான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனர் கேஸ்க்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ். இல்லாட்டி இந்த மாதிரி கேசஸ் ப்ரிஃபரன்ஸ் தான். கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல் ஃபிஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, இன்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நீங்க பிளிப்கார்ட் அமேசான்ல ரேண்டமா சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஆனா பின்னாடி கிரிப் இருக்க மாதிரி கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. அப்பதான் உங்க போன் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும். ஆனா நீங்க வந்து 2D டெம்பரே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. இல்ல 3D டெம்பர் நல்ல ப்ரொடெக்ஷன் வேணும்னா 3D டெம்பர் போட்டுக்கோங்க. 3D டெம்பர் போட்டா எப்பயும் ரக்டி கேஸ் யூஸ் பண்ணாதீங்க. சோ மொத்தத்துல சொல்லணும்னா ரக்டி கேஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி 3D டெம்பர் போட்டு நம்மளுக்கு நார்மலா ஒரு ரப்பர் கேஸ் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கிரிப் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. மோஸ்டா பிளாஸ்டிக் கேசஸ் அவாய்ட் பண்ணுங்க. சோ இவ்வளவுதான். இந்த கேஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் எப்பயும் வாங்காதீங்க, இல்லாட்டி ஸ்லிப் ஆகும். பிளாஸ்டிக் கேசஸ் வந்து இந்த கேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த 3 கேஸ்ல இந்த மாதிரி டைப் ஆஃப் கேஸ்ல பின்னாடி கிரிப் இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க. சோ 3D டெம்பர் போட்டா மட்டும் இந்த கேஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. ரக்டி கேஸ் வந்து இந்த மாதிரி ரப்பர் கேசஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா, ஏதாச்சும் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும் கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஆனா மறக்காம நமக்கு கிட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மகிழ்ச்சி.